ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்சமான காடை பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, காடை பிரியாணி. பிரியாணிக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி பிரியாணின்னு பேர் சொல்லும்போதே சாப்பிட்ணுங்கிற ஆசை எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான இந்த பிரியாணி ரெசிப்பியை நம்ம காடை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து திரும்பி செய்யணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காடை பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் காஞ்சதும் அதில் 4 பட்டை, 4 ஏலக்காய், அது கூடவே பார்த்திங்கன்னா 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 300 கிராம் அளவுக்கு, அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா தொடர்ந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா இது கூட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இந்த டைமில் 150 கிராம் அளவுக்கு நீல வாக்கில் நறுக்குன தக்காளி, அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பின்னால் இது கூட 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா தொடர்ந்து வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, நான் சக்தி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறேன், அதை இது கூட சேர்த்து. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க மிளகாய் தூள், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பிரியாணி மசாலா போட்டோம் அப்படின்னா வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொடியும் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா புதினா தலை, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை, அதையும் இது கூட போட்டு நல்லா மசாலாவோடு சேர்த்து பிரட்டிக்கலாம். கொத்தமல்லி அண்ட் புதினா நல்லா எண்ணெயிலே தொடர்ந்து வதக்கி விட்ட பின்னால் இதில் ஒரு 6 எலுமிச்சம்பழம் இதில் விதையை எடுத்துகிட்டு அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிரையும் இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது காடை பிரியாணி பண்ணுறதுக்கு நான் முழு காடைகளாக 4 காடை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணாமல் அப்படியே நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். சின்ன பீஸ்க்கெலாம் போடாமலே முழுசாகவே நம்ம அப்படியே போட்டுற போகிறோம். நீங்கள் 2ஆக கட் பண்ணி போடுறா இருந்தாலும் போடலாம். இப்போ நல்லா மசாலா வதங்கிட்டுருக்கு. இந்த மசாலாவில் இந்த காடைகளை ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். எவ்வளவோ வெரைட்டியான பிரியாணிகள் இருந்தாலும் இந்த காடை பிரியாணி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா திரும்பி தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுவீங்க. தொடர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு காடையை மசாலாவோட பிரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா துளசி பச்சை அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு துளசி பச்சை அரிசி. நம்ம அரிசி எதில் அளக்குறோமோ அதுலேயே பார்த்திங்கன்னா 2 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பவுலில் 1 பவுல் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2 பவுல் அளவுக்கு நம்ம பார்த்தா தண்ணி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா கறியில் கொஞ்சம் நேரம் வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பிரியாணிக்கு தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு பெரிய சட்டியில் பண்ணாலும் சரி, தண்ணியோட அளவு அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். இப்போ துளசி பச்சை அரிசியாக இருந்தாலும் சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் 1க்கு 2ங்கிற விதத்தில் வைக்கலாம். மற்றபடி பாஸ்மதி அரிசி வைக்க போகும்போது 1க்கு 1.5 அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இது கூட போட்டுடலாம். அரிசியை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இதோட அளவில் உப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட இந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. சோறும் தண்ணியும் நல்லா கரெக்டாக ஈக்குவலாக வரப்போகும்போது நம்ம தம் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், அல்லது குக்கரில் விசில் விட்டுறா இருந்தாலும் ஒரு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். கறி உடையாமல் நம்ம ரொம்ப மெதுவாக பிரட்டி விடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நல்லா கடைசியாக ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம விசில் விடலை அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான சுவையான காடை பிரியாணி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான டேஸ்டியான நம்மளோட காடை பிரியாணி ரொம்பவே அருமையாக வந்திருக்கு.
இப்போ வந்து கறியெல்லாம் உடையாமல் மெதுவாக வந்து நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் மேலே நெய் ஊற்றினோம் அப்படின்னா இன்னும் இதோட டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காடை பிரியாணி ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.